சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில நிறைப்படி நெல் வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்கிற சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில நிறைப்படி நெல் வச்சு இன்னையில இருந்து பூஜை செய்யப்பட்டுட்டு வருது. அரிசி மற்றும் நெல் விலையில மாற்றம் வரும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. காங்கேயம் பக்கத்துல இருக்கிற சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கொங்கு மண்டலத்துல முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கும் கோவில்கள்ல பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஆகும். மேலும் சிவவாக்கிய சித்தர் அருள் பெற்ற தலமாகவும் விநாயக பெருமான் முருகனை வணங்கும் தலமாகவும் விளங்குது. நாட்டுல வேற எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இங்க இருக்கிற ஆண்டவன் உத்தரவு பெட்டி விளங்குது. சுப்பிரமணிய சுவாமியை பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவுல குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்லுவாரு. அந்த பொருளை முன்மண்டப தூண்ல வைக்கப்பட்டிருக்கிற உத்தரவு பெட்டியில வைக்க உத்தரவிடுவாரு. உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி விவரத்தை சொன்னா சுவாமியிடம் பூ கேட்டு பூ கொடுத்ததுக்கு அப்புறமா கனவுல வந்த பொருளை உத்தரவு பெட்டியில வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கப்படுற பொருளுக்கு கால நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாதுங்க. அடுத்த கனவு வர வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டியில இருக்கும். ஆனா இந்த மாதிரி பெட்டியில வைக்கிறாங்க இல்லையா, அந்த பொருள் சமூகத்துல ஏதாச்சும் ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நேர்மறையாவும் இருக்கலாம், எதிர்மறையாவும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி சைக்கிள் வச்சு பூஜிக்கப்பட்டப்போ நவீன வாகனங்களுடைய பெருக்கத்தினால சைக்கிளுடைய பயன்பாடுகள் குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி தண்ணீர் வச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அண்ட் அப்போ சுனாமி ஏற்பட்டு ஏராளமான பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா ஒரு பக்தருடைய கனவுல நெல் வச்சு பூஜை பண்ணும்படி வந்திருக்கு போல. அதனால இப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இன்னையில இருந்து நெல் வச்சு பூஜை செய்யப்படுது. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாடிட்டு வராதுங்க. Oh my God! பாடிட்டு வராதுங்க. Oh my God!